அவருக்கு வந்து யூஎஸ்ஏ கம்பெனிஸ் மேல பெரிய கோபம் வருது. ஏன்னா வந்து சாதாரண மனுஷனா கூட மதிக்காம மிருகத்தனமா போட்டு வந்து கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க, ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க, ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. இவங்களுக்கு வந்து விடுதலை விடுதலை வந்து கிடைச்சாகணும். இவங்க வந்து இதே மாதிரி வாழ்நாள் ஃபுல்லா இன்னும் எவ்வளவு நாள் தான் வந்து அடிமைப்பட்டுக்கிட்டே இருக்க போறாங்க அப்படின்ற வந்து முடிவு பண்ணி அவருக்கு வந்து ஒரு சிந்தனை வந்து உள்ள தோணுது. அது என்ன சிந்தனைனா, வி ஸ்டாண்ட் வித் பீப்புள். எஸ், அஃப்கோர்ஸ். அதுதான் வந்து நான் எப்பவுமே வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலுமே வந்து நம்ம படிக்கிற, நம்ம பாஸ்ட்ல படிக்கிற அவ்வளோ லீடர்ஸ், எல்லா லீடர்ஸ்க்குமே வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும். ஏன் அவங்க வாழ்க்கை போயிட்டே போயிட்டே இருக்கும், நார்மலா போயிட்டே இருக்கும். அதுல வந்து அவங்க சம் இன்சைட்டிங் பாயிண்ட் எதனா இன்சிடென்ட் எதனா நடக்கும். அதுல வந்து அதுலதான் அவங்களோட பேத் டோட்டலா மாறி அவங்க வந்து இந்த பாதையில வந்து பயணிப்பாங்க. அதே மாதிரி சேவோட வந்து பாதையில வந்து அவரு அன்னைக்கு அந்த டிராவலை முடிவு பண்ண அங்க இருக்கிற வந்து யூஎஸ்ஏ கம்பெனிஸா இருக்கட்டும், அதை ஆட்சி செய்யறவங்க வந்து சவுத் அமெரிக்கா மக்களை வந்து எப்படி கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு வந்து எஸ், நம்ம வந்து வி ஸ்டாண்ட் வித் பீப்பிள், நம்ம வந்து மக்கள் பக்கம் தான் நிக்கணும் அப்படின்ற ஒரு